தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய விருப்பம். இஸ்ரவேல் என்று சொன்னால் நாம் தான் இஸ்ரவேல். இல்லையா? நம்மை ஆசீர்வதிப்பது, நம்மை உயர்த்துவது, நம்மை இன்னும் அநேக ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. தேவன் நம்மை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். நமக்கு இன்னது என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோட தேவனிடத்திலே நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நிச்சயமாய் அவர் வாய்க்க பண்ணுவார். ஆனால் நாம் கேட்கிற காரியத்திலே விசுவாசமுள்ளவராய் கேட்க வேண்டும். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் நாமத்தை கொண்டு கேட்டால் நிச்சயமாக அவர் தருவார். ஆனால் கேட்கிற விஷயம் சரியான நோக்கத்தோடு இருக்க வேண்டும். தேவ சமூகத்துக்குள்ள கேட்கிற காரியம் உண்மையான நோக்கத்தோடு இருக்க வேண்டும். ஆவியும் உண்மையும் உங்களிடத்தை இருந்து நீங்கள் கேட்கிற எந்த காரியம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தேவனுடைய உற்சாகமாய் கேளுங்க, தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். ஆமென்.